சினிமாவில் ஒரு சின்ன வார்த்தை கூட காயப்படுத்தும் குறை பிரசவம் என்பதை தலைப்பாக வந்தாலும் தப்பாக பயன்படுத்தக்கூடாது, காமெடியாக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்பதை தான் இந்த நிகழ்ச்சி மூலம் கற்றுக்கொண்டுள்ளதாக குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனை உலக குறை பிரசவ தின விழாவில் கலந்து கொண்ட நடிகர் ஜெயம் ரவி பேட்டியளித்தார். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உலக குறை பிரசவ தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட குறை பிரசவ குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். முக்கியமாக நிகழ்ச்சியில் 25 வாரங்களிலேயே பிறந்த குழந்தைகள் மற்றும் பிறக்கும்போது 600 கிராம் என்ற மிக குறைப்பான எடையுடன் இருந்த குழந்தைகளும் தங்களின் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் ஜெயம் ரவி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்பு பேசிய நடிகர் ஜெயம் ரவி, இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றது மூலமாக இது ஒரு பெரிய குறைபாடு கிடையாது என்பது எனக்கு புரிந்தது. சினிமாவில் ஒரு சின்ன வார்த்தை கூட காயப்படுத்தும் குறை பிரசவம் என்பதை தலைப்பாக வந்தாலும் தப்பாக பயன்படுத்தக்கூடாது, காமெடியாக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்பதை தான் இந்த நிகழ்ச்சி மூலம் கற்றுக்கொண்டதாகும். தான் தற்போது சமூக விழிப்புணர்வு படங்களை ஏற்படுத்தும் படங்களை நடித்து வருவதாகும். இது ஒரு பெரிய பாடமாக தனக்கு உள்ளதாக தெரிவித்தார். இதுபோன்ற காட்சிகளை அமைக்க வேண்டும் என்றால் என்னுடைய இயக்குநருக்கு இதனை ஜாக்கிரதையாகும் கவனமாகவும் பயன்படுத்த வேண்டி கூறும் அளவுக்கு நம்பிக்கையும் வலிமையும் தனக்கு கிடைத்துள்ளதாக நடிகர் ஜெயம் ரவி தெரிவித்தார். கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேர்ல்ட் ப்ரெமெச்சூரிட்டி டேக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாரும் இதை ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து இங்கே மக்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே தேவை. பி இட் எனி அவேர்னஸ், யூ ஆர் ஆல் தேர் வித் அஸ், ஃபார் அஸ். அண்ட் இது ஒரு முக்கியமான நாளாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலிலையும் ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அவங்கள சின்ன குறை சொல்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம். அது ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பட் இங்கே இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இது ஒரு குறையே கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சுது. இது ஒரு இட்ஸ் அ காட்லி ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் த கேர் தட் தி டேக், வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து பிறந்தாலும் இவங்களே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி, இந்த என்சிஐயுன்றது பல ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரேலா ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் முதல் ரீசன் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அதுதான். அண்ட் கோர் ரீசன் என்னென்னா, டாக்டர் ரேலா அவர்கள் தான். பல பேர் லைஃப்ஸை அவர் தொட்டு இருக்காரு. அவர் உயிர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய எனக்கு செக்கப்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வருவேன். ஸோ என்னை அப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அண்ட் அவர் சொன்னார் இவர் ஒரு பெரிய ஹீரோ அது இதுன்னு. பட் எனக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ. நான் எப்போவுமே அவரை அப்படி தான் பார்ப்பேன். தி ஆரா தட் ஹி எமிட்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அது ஹீரோவையும் தாண்டி ஒரு ஆரா அவருக்கு. பட் அவர் பேசுறது பழகிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவார். அண்ட் ஐ விஷ் many more lives for him, many more years in this life for him also. And இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க, வந்தோடனே அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பல அம்மாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நான் நேரில் பார்த்துருக்கேன். அவர் 6 months old பேபி, 3 months old பேபிக்கு ஆப்ரேட் பண்ணி நான் அப்போ அந்த டைமில் இங்கே இருந்தேன், நான் பார்த்தேன் அதை. அண்ட் அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் இந்த அளவுக்கு இதை ஒரு அவேர்னஸ் பண்ணி பண்ணுறதுன்றது I think it's first time நினைக்கிறேன். So it's a great thing and I'm glad that I'm here to be a little 1% support also. I'm very very glad that they invited me here and thank you all. powerful media sir, என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட் அவேர்னஸ் இப்போதான் நானும் கற்றுட்டு இருக்கேன் ஒவ்வொன்றா. அதை நான் சொன்னேன் இல்லையா, அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணிடும். ஸோ சினிமா ஹேஸ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் இன் தட் வே. ஸோ இது ஒரு டாப்பிக்காக வந்தால் கூட இதை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு. அது ஒரு காமெடியாக இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டான்றது கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறைய பண்ணுறதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு யூசேஜ் வந்ததுன்னா சினிமாவில், ஐ கேன் டெல் மை டைரக்டர் ஆர் மை டீம், இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிருக்கேன்.